நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா, கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் போய் ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணி, அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30, 35 வீடியோஸ் இருக்கும். எல்லா வீடியோஸையுமே பாருங்கள். இதை பற்றின எல்லா டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். மூலவியாதி பல வருஷமாக இருக்குது. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஆனால் க்யூர் மட்டும் ஆகவே மாட்டேங்குது. என்னடா வாழ்க்கை இது? இதை பயமுறுத்திட்டே இருக்கிறாங்களே, இது அப்படியே விட்டோம்னா கேன்சராக மாறிடுமே அப்படிங்கிறாங்களே அப்படின்னா, ஃபிஸ்டுலா என்றைக்குமே கேன்சராக மாறாது. எவ்வளோ தான் அதில் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும், வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். பக்க கிளைகள் நிறைய உற்பத்தி ஆகலாம், மேலே ஸ்ப்ரெட் ஆகலாம். நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்போம், அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகலாம். சர்ஜரிஸ் நிறைய பண்ணியிருப்போம், அது ஃபெயிலியர் ஆகலாம். மெடிசின்ஸ் நிறைய எடுத்திருப்போம், அது ஃபெயிலியர் ஆகலாம். எதுவாக ஆனாலும் கண்டிப்பாக ஃபிஸ்டுலா என்னைக்குமே கேன்சராக மாறாது. அன்லெஸ் கேன்சர் ஏதாவது இருந்து ஃபிஸ்டுலாவா மாறி இருந்தால் தான் உண்டோ ஒழிய, ஃபிஸ்டுலா என்னைக்குமே கேன்சராக மாறாது. அதனால் அந்த பயம் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வேண்டியதில்லை. உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையாக பௌத்திரம், ஃபிஸ்டுலா என்னைக்குமே மாறாது. ஏன்னா என் டேபிளில் உட்கார்ற அத்தனை பேருமே ஏதாவது நெகட்டிவாக பேசணும்னா, இது ஏதோ உயிருக்கு ஆபத்தான வியாதியாட்டு இருக்குது, கேன்சராக மாறிடுமாட்டிருக்குன்னு தான் நினைப்பாங்க. 200% அந்த மாதிரி ஆகவே ஆகாது. டோன்ட் வரி. ஃபிஸ்டுலா பற்றின நிறைய விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டாக பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒரு 25 to 35 வீடியோஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அதில் இருக்கிற டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. கம்பல்சரி அதை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.